ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத ஒரு 3 மிஸ்டீரியஸ் ஃபேக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் தான் பாலா. வெல்கம் டு பாலா ரெக்கார்ட்ஸ். குண்டா பெரிய தொப்பு வச்சுருக்காங்க மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எத்தியோப்பியாவில் உள்ள பூடி ட்ரைப்ஸ் மக்கள். இந்த ட்ரைப் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்களே இருக்கவங்களில் யாருக்கு பெரிய தொப்பை வச்சுருக்காங்களோ அவங்க தான் ரொம்பவே பலமானவங்க மற்றும் செல்வாக்கானவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனாலேயே அங்கே உள்ள ஆண்கள் நிறைய மாமிசமும் பாலும் ரத்தமும் குடிக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த விஷாவில் அங்கே இருக்க ஆண்களோட தொப்பையை அளந்து பார்த்து யாருக்கு பெரிய தொப்பை இருக்கோ அவங்களுக்கு அதிக செல்வம் தராங்க. அப்புறம் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இதனாலேயே அங்கே உள்ள ஆண்கள் பெரிய தொப்பையை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. யமனை பார்த்து இரணவன் சிரிச்சவர் தான் பிரான்ஸ் எல்லாம். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்குறீங்களா? இவரை மிஸ்டர் லக்கி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 1929 பிறந்த இவர் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து தப்பிச்சிருக்காரு. 1962 ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேருந்து இவர் தப்பிச்சிருக்காரு. அடுத்த வருஷம் இவர் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஒரு ஃப்ளைட்டு க்ராஷ் ஆகிடுது. அப்போ ஃப்ளைட்லேருந்து விழுந்த இவர் டேரெக்டாக சிங்கப்பூரில் விழுந்ததுனால அதுலேருந்து உயிர் தப்பிச்சிட்றாரு. 1966 ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் உயிர் பழிச்சதில் இவரும் ஒருத்தர். அது இல்லாமல் அவரோட ஓன் கார்லேயே 2 டைம்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கு. அதுலேருந்து இவர் உயிர் தப்பிச்சிட்றாரு. இது மட்டும் இல்லாமல் 1992 ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது. அதுலேருந்து இவர் உயிர் தப்பிச்சிட்றாரு. 2003 ஒரு லாட்ரி வின் பண்ணுறாரு. அதில் அவருக்கு $1 மில்லியன் வெஸ்டி கிடைக்குது. இதனாலேயே இவர் எல்லாரும் மிஸ்டர் லக்கி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு ட்ரெயினில் போனால் அவருக்கு தெரியாது இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ட்டு. 2008 சார்லஸ் ஹீபெக் அப்படின்றவர் மெக்சிகோவை சேர்ந்த ஒரு நபர். இவர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவரோட மனைவியை பார்க்கறதுக்காக போகிறாரு. கரெக்டாக 4:45 அவசரமாக மெட்ரோ ட்ரெயினில் வந்து ஏறுறாரு. இவருக்காக அவரோட மனைவி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட மனைவியை பார்க்கறதுக்காக இவர் ஏறின மெட்ரோ ட்ரெயின் மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திக்குது. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகும்போது டைம் 5. சார்லஸ் ஹீபெக்கோட மொபைல்லேருந்து அவரோட நண்பர்களுக்கும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கால் போகுது. ஆனால் அவங்க அட்டன் பண்ணால் சைரன் மட்டுமே இருக்குது. இந்த இடர்பாடுகளை எல்லாத்தையுமே முழுசாக நீக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆகுது. காலை 3 மணி வரைக்கும் இவங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. 4 மணிக்கு தான் அந்த இடர்பாடுகளை எல்லாத்தையும் மொத்தமாக அகற்றுறாங்க. சார்லஸ் ஹீபெக் இறந்துட்டார் அப்படின்றதையும் அறிவிக்கிறாங்க. அவரோட சேர்ந்து 205 பேர் இறந்திருக்காங்க. ஆனால் இவரோட மொபைல்லேருந்து வந்த அழைப்புகள் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு இன்ன வரைக்குமே ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.